அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 23, 2024 சனிக்கிழமையான இன்றைய தினம் கால பைரவ அஷ்டமி தினமாக கொண்டாடப்படுது. நீண்ட ஆயுளும் நீங்காத செல்வமும் தரக்கூடிய பைரவரை இன்றைய நாள் எப்படி வழிபாடு பண்ணணும், பைரவர் வழிபாட்டினுடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த தகவல்ல பார்க்க போறோம். பைரவரை பற்றி அரிதான ஆன்மீக தகவல்கள் பல இந்த பதிவுல கொடுத்துருக்கேன். பதிவு முழுமையா பாருங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பதிவு முழுமையா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போலாம். தேய்பிறை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த ஒரு அற்புதமான நாள். அதிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இன்றைய தினம்தான் பைரவர் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது. அதாவது பிரம்மனுடைய அகந்தையை அழிப்பதற்காக சிவபெருமான் தன் சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்தார் என்று சொல்லப்படுது. அகந்தையை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்று வரையும் அருள்பாலிக்கிறார் என்பது ஐதீகம். இப்படி பெருமைகள் மிகுந்த இந்த கால பைரவரை, இந்த அற்புதமான இந்த கால பைரவ அஷ்டமி தினமான இன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னா, இந்த கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு தான் அஷ்டலக்ஷ்மிகளுமே பைரவரை வழிபாடு செய்வதாக ஐதீகம். அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாள்ல நம்ம வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்வதும் சிறப்பு வாய்ந்தது தான். ஏன்னா அஷ்டலக்ஷ்மிகளுமே இன்னைக்கு பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது நாமும் லக்ஷ்மியையும் பைரவரையும் போற்றி புகழ்ந்து பூஜைகள்லாம் மேற்கொண்டோம் என்றால், லக்ஷ்மி தேவிக்கு எப்படி செல்வ நிலைகள்லாம் அதிகரிச்சு மங்களகரமா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வும் மாறும், நமக்கும் அதே போன்ற அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால இன்றைய தினம் உங்க வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்வது, ஆலயங்கள்ல பைரவருடைய வழிபாட்டை மேற்கொள்வது அப்படிங்கிறது சிறப்பானது. பைரவருக்கு பாத்தீங்கன்னா அவர் ஒரு ரூபமாக இல்லை, 64 வகையான ரூபங்கள்ல 64 விதமான பெயர்கள்ல காட்சி கொடுத்துட்டு இருக்கார். அதில் நம்ம எல்லோருக்குமே தெரிந்தது பார்த்திங்கன்னா கால பைரவரும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவரும் தான் நம்ம பார்க்குறோம். இந்த 64 வகையான பைரவர்கள்லேயே கால பைரவர் தான் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் ஸ்வர்ணாகர்ஷ்ண பைரவர் சிறப்பு மிக்கவராகவும் கருதப்படுறாங்க. அதனால தான் நிறைய ஆலயங்களில் கால பைரவர் சன்னதி இருக்கிறத பார்க்குறோம். மற்ற பைரவர்களுக்கான சன்னதிகள் பெரும்பாலான கோயில்களில் காணப்படுறதில்ல. நிறைய சிவாலயங்களில் கால பைரவருடைய சன்னதி இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சில ஆலயங்களில் பார்த்திங்கன்னா இந்த 64 வகையான பைரவர்களில் 8 வகையான பைரவ மூர்த்திகளை சின்ன சின்ன சிலைகளாகவோ இல்லை ஃபோட்டோக்களாகவோ கோயிலை சுற்றி, அதாவது பைரவர் சன்னதியை சுற்றி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறதையும் பார்க்க முடியும். அவங்க யார் யாருன்னா அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், சண்ட பைரவர், குரோதன பைரவர், உன்மத் பைரவர், கபால பைரவர், பீஷ்ண பைரவர், சம்ஹார பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூபங்களை ஒரு சில ஆலயங்களில் பார்க்க முடியும். ஆனால் பெரும்பான்மையான ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கால பைரவர் சன்னதி மட்டுமே நம்ம பார்க்க முடியும். பைரவருடைய உடல்ல 9 கோள்களும் 12 ராசிகளும் 27 நட்சத்திரங்களும் 64 யோகினிகளும் அமைந்திருப்பதாக புராணங்கள்ல கூறப்படுது. பைரவர்கிட்ட இருந்து தான் திருவாக்கியம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்கள் உருவானதாகவும் சொல்லப்படுது. சகல சிவாலயங்களின் காவல் தெய்வமாக பைரவர் தான் இருக்கார். இரவு நடை சாத்தும் போது மொத்த கோயில் பாதுகாப்பும் திருக்கோவிலினுடைய திறவுகோலும் இவரிடமே ஒப்படைக்கப்படுவதாக சொல்லப்படுது. முக்கியமாக சிவனுடைய சொத்துக்கள் அனைத்துக்குமே பைரவர் தான் காவலாளியாக இருக்கிறார். பைரவரை வழிபடாமல் சிவ வழிபாடு என்பது முழுமை பெறாது என்று சொல்லப்படுது. அதனால் சிவன் கோயிலுக்கு நம்ம செல்லும் பொழுது முதல்ல விநாயகர் பெருமானை வணங்கி மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் வணங்கி நம்ம வழிபாடை நிறைவு செய்யும் பொழுது நிறைவாக பைரவரை வழிபாடு செய்த பின்பு தான் அந்த வழிபாடு முழுமையான வழிபாடாக கருதப்படுது. அப்போ சிவ வழிபாட்டில் பைரவருடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அற்புதம் வாய்ந்த இந்த கால பைரவ அஷ்டமி அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் நிச்சயமாக கால பைரவர் சன்னதி அப்படிங்கிறது இருக்கும்.
அங்கே சென்று பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை 27 முறையாவது மனம் ஒன்றி மனசார அதை படிங்க. படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் இப்போ கூகுளில் போட்டிங்கனாவே வந்துடும். கால பைரவருடைய காயத்ரி மந்திரம் அதை காது கொடுத்து நீங்கள் 27 முறை அதை கேட்டுட்டு 2 தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுட்டு வரலாம். முடியாதவர்கள் உங்கள் வீட்டில் 2 தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம். நிறைய பேருடைய வீட்டில் பைரவருடைய ஃபோட்டோ வைக்கக்கூடாது, விக்கிரகம் வைக்கக்கூடாது என்று பெரியவர்களால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை மட்டும் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். உங்கள் வீட்டில் ஒருவேளை ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருடைய புகைப்படம் இருந்தால் அதை வச்சு வழிபாடு பண்ணலாம். இல்லை எந்த படமும் இல்லை அப்படின்னா கூட சிவபெருமான் முன்பே 2 நெய் தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. முக்கியமாக பைரவருடைய கால பைரவருடைய அந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய பேருக்கு ராகு கேது தோஷம் இருக்கும். ராகு கேதுனால அவங்க ஜாதகத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி சனி பகவானால் ஏதாச்சும் ஒரு தோஷமோ ஒரு பாதிப்போ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் இன்றைய தினம் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு மாதமே தேய்பிறை அஷ்டமி வரும். இன்றிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 8 தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு நீங்கள் பைரவர் சன்னதிக்கு சென்று இப்போ சொன்ன முறைப்படி, அதாவது அவருடைய காயத்ரி மந்திரத்தையோ இல்லை மனசார அவருடைய பெயரையாவது ஓம் கால பைரவாய போற்றி இல்லை நமக அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு அவருடைய நாமத்தையாவது சொல்லி ஒரு 15 நிமிடத்துலேருந்து ஒரு 20 நிமிடம் வரைக்கும் நீங்கள் அந்த பூஜையில் இருக்கணும். அதாவது கோயிலில் இருக்கீங்கன்னா உங்களுடைய நேரத்தை ஒரு 20 நிமிடமாவது இந்த வழிபாட்டுக்காக மனமொன்றி நீங்கள் அந்த இடத்துல லயித்து இருக்கணும். அப்போது உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறையும். பைரவ மூர்த்தி சனி பகவானுடைய குரு. ஆகவே 7.5 சனி, அஷ்டமத்து சனி, ஜென்ம சனி நடைபெறும் காலங்களில் இந்த பாதிப்புகள் எந்த பாதிப்புமே ஏற்படாமல் இருப்பதற்கு பைரவ வழிபாட்டை இந்த தேய்பிறை அஷ்டமியில் தொடங்கி தொடர்ச்சியாக ஒரு 8 வாரங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இந்த ராகு கேது சனி தோஷம் பித்ருதோஷம் இது எல்லாமே நீங்கும் என்று சொல்லப்படுது. நம்ம எல்லோருக்குமே எந்த ஒரு வழிபாடு பண்ணாலும் அதனால என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. இது தெரிஞ்சுக்கிறது தப்பில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டா உங்களோட வழிபாட்டு முறையும் இன்னும் வலுவாகும் அப்படிங்கிறதுக்காக தான் என்னென்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்கிறேன். முதல் விஷயம் ராகு கேது தோஷம், சனி தோஷம், பித்ருதோஷம் இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்னென்ன தோஷங்கள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருந்தாலுமே இன்றைய தினம் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது குறையும், முற்றிலுமாக நீங்கவும் பெறும். 2வது, எதிரிகள் இல்லாத மனுஷங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த எதிரி தொல்லையிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கும் பைரவர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக இருக்கும். தெரிஞ்சே சில பேர் எதிராக நமக்கு இருப்பாங்க. இன்னும் நம்ம கண்ணுக்கே அவங்க தெரிய மாட்டாங்க. ஆனால் நமக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள நம்ம பார்த்துருக்க கூட மாட்டோம். இன்னும் சில பேர் தனக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தன் கூடையே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்கள நம்ம ஒதுக்கவும் முடியாது. நம்ம அவங்க எதிராக இருக்காங்கன்னு நம்ம வெளிக்காட்டிக்கவும் முடியாது. ஆனால் நமக்கு பாதுகாப்பு வேணும். அப்படி இருக்கக்கூடியவங்களும் இன்றைய தினம் கால பைரவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வ வளங்கள் கொள்ளை போய் விடாமல் இருப்பதற்கும், வீண் விரயம் தேவையில்லாத செலவுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களும் இன்றைய தினம் வழிபாடு மேற்கொள்ளலாம். அந்த செல்வத்தை மகிழ்ச்சியாக அதை நம்ம எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் பைரவ வழிபாடு உறுதுணையாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு எந்த தவறு செய்யாமல் வழக்குகளில் மாட்டியிருப்பாங்க. எந்த ஒரு குற்றமே பண்ணல, எனக்கு நிறைய கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறவங்களும் பைரவ வழிபாட்டை மேற்கொள்ளலாம். பைரவரை வழிபாடு செய்கிறதுனால பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும், யமபயம் நீங்கும், திருமண தடை அகலும், சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்று பல நல்ல நல்ல விஷயங்களை ஞான நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் நீங்கும், துஷ்ட சக்திகளுடைய பாதிப்புகள் ஏற்படாமல் காக்கும், ஆபத்துக்களை அறவே நீக்கும், தரித்திரங்கள் பீடைகள் எல்லாமே ஒளியும், தொழில் வியாபாரத்தில் நஷ்ட நிலை நீங்கி லாபகரமான ஒரு சூழ்நிலை உருவாகும்,
பணம், பொருள் இன்றைய தினம் நீங்கள் போய் வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோயிலில் தரக்கூடிய பிரசாதத்தை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கும் பொழுது பணம் பெருகும், உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். திருமணம் தாமதமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிரார்த்தனை வச்சிங்க அப்படின்னா நல்ல முறையில் நல்ல ஒரு துணை நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பல வகையான நன்மைகளை அருளக்கூடியவர் தான் பைரவமூர்த்தி. அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் போய் கால பைரவரை போய் நம்ம வழிபாடு செய்வது அப்படிங்கிறது விசேஷமான பலன்களையும் நன்மைகளையும் நமக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்த பதிவில் பைரவரை பற்றி நிறைய தகவல்களை உங்கள் கூட நான் பதிவு செஞ்சுருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த பதிவை சார்ந்த ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்க வேண்டியதாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.